அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று 30/4/2025 இன்றைக்கு நம்ம எளிய மொழிபெயர்ப்பு என்கின்ற வகுப்பில் பார்க்கக்கூடிய சுற்றறிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். சர்க்குலர்ஸ்னால் என்ன, கவர்மெண்ட் சர்க்குலர்ஸ் எப்படி இருக்குது, அந்த சர்க்குலர்ஸை எப்படி நம்ம படித்து புரிஞ்சிக்கிறது, இங்கிலீஷில் உள்ளதை எப்படி மொழிபெயர்த்து தமிழில் புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வகுப்பில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஜிஓ எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் நம்ம சர்க்குலர்ஸ் எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சர்க்குலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போதே வகுப்புக்கு சனிக்கிழமை எல்லோரும் வரணும் அப்படின்னு பிரின்சிபல் லெவல்லையோ இல்லை ஹெட் மாஸ்டர்ஸ் லெவல்லையோ ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அதை எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்காக ஒரு சுற்றறிக்கையாக எல்லா வகுப்புக்கும் அனுப்பிவிடுவாங்க. அந்த வகுப்பில் போய் அது வாசிக்கப்படும். வாசித்த உடனே அந்த வகுப்பில் உள்ள ஆசிரியர் அந்த வகுப்புக்கு பதிலாக கையெழுத்து போட்டுருவாங்க. அப்போ செய்தியை வகுப்பு வரைக்கும் எடுத்து சொல்வதற்கு தான் சுற்றறிக்கை. மேல்மட்ட அளவில் எடுத்த முடிவுகளை எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு சுற்றறிக்கையை பயன்படுத்துவாங்க. ஸோ அதே மாதிரி தான் சுற்றறிக்கை அப்படிங்கிறது அரசு அலுவலகங்கள்லையும் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கிளை அலுவலகங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக சர்க்குலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சர்க்குலர் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோடைய கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க எல்லா மாவட்டத்துடைய அதிகாரிகளுக்கும். ஸோ மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட அதிகாரிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸுக்கும் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் டிஆர்ஓக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாருங்கள், சுற்றறிக்கை எண் 4/2019, சர்க்குலர் நம்பர் 4/2019, த கமிஷனரேட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், சேப்பாக், சென்னை 6,05,000. சேப்பாக்கத்தில் தான் உங்களுக்கு கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃப் ஆஃபீஸர் தான். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சில சீஃப் ஆஃபீஸ் இருக்குல்ல. இப்போ போலீஸ் ஆஃபீஸ்னால் டிஜிபி ஆஃபீஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு கோஆப்ரேட் டிபார்ட்மெண்ட்னா ஆர்சிஎஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்னா உங்களுக்கு டைரக்டர் ஏதாவது ஒரு பேர் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி கமிஷனரேட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸ். இங்கே சென்னையில் இருக்குது. என்ன சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் லெட்டர் நம்பர் RA, அதாவது RAனா ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் 5/3 40521/2017 டேட்டட் 4/5/2019. ஸோ இப்போ சர்க்குலர் வெளியிடுறவங்க யாரோ அவங்களோட பேரை கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஏதாவது கூடுதல் தலைமைச் செயலாளர் யார் இருக்காங்க, அதாவது தலைமைச் செயலாளருக்கு இணையானவங்க தான் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி. சிஎஸ்ன்னு சொல்கிற சீஃப் செக்ரட்டரிக்கு ஈக்குவனால் தான் உங்களுக்கு கமிஷனரேட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனாக போட்டிருப்பாங்க. புரிதுங்களா உங்களுக்கு? அதாவது மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்டேட் லெவலில் ரீஆர்கனைஸ் பண்ணுற ஒருத்தர்னா அவர் சாதாரண அதிகாரியாக இருக்க முடியாது. கமிஷனரேட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனாக போடுறாங்க. அவர் தான் உயர் அதிகாரியாக இருக்கார். அப்போ அவர் சாதாரண ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்க முடியாது. சீனியர் மோஸ்ட் ஐஏஆர் ஆஃபீஸர் இருப்பார், சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அப்போ குறைஞ்சது ஒரு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி. சீஃப் செக்ரட்டரினா யார், மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர். அவருக்கு இணையானவர் தான் கூடுதல் தலைமைச் செயலாளர். அவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சர்க்குலர் பிறப்பிக்கிறார். அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சர்க்குலர். கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ரேங்கில் இருக்கிறாங்க. ப்ரெசென்ட்னு போட்டு தற்போது யார் இந்த சர்க்குலரை வெளியிட்டிருக்காங்கன்னு தெரியும் இல்லையா. இங்கே எக்ஸ்எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ அவரோட பேரை அங்கே கொடுத்துருப்பாங்க. மிஸ்டர் நந்தகுமார் ஐஏஎஸ், மிஸ்டர் பிரதீப் நந்தூரி ஐஏஎஸ், ஏதாவது ஒரு பேரை கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்ஜெக்ட் என்ன விஷயத்துக்காகனா, சர்டிஃபிகேட் இஷ்யூவன்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் அசட்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூட், இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவோம். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு சான்றிதழ் வழங்குறாங்க. மத்திய அரசு பணிகளில் 10% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்களா அந்த இடபிள்யூஎஸ்க்கு. அப்போ இடபிள்யூஎஸ்க்கு அவங்க அந்த கோட்டாவை கிளைம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் அண்ட் அசட்டுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கரெக்டாக? அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அவங்க இன்கம் என்னங்கிறத வச்சு தான் அவங்களுக்கு இடபிள்யூ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்போ அந்த சர்டிஃபிகேட்டு கொடுக்கறதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்ல வர்றாங்க. சரி, ரெஃபரன்ஸு என்ன ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க? ஃப்ரம் த ஜாயிண்ட் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். மத்திய அரசுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்லேருந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி அளவில் ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க 2019 ஜனவரி 17 அன்னைக்கு. அந்த லெட்டரை ரெஃபரன்ஸ் காட்டுறாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ ஒரு ஆர்டர் கவர்மெண்ட்டாக போடும்போது அது ஜிஓவாக மாறுது. இப்போ அரசு அதிகாரிகள் சொல்லும்போது இவங்க ஆர்டர் போட முடியாது. அப்போ இவங்க அதை என்ன சொல்லுவாங்க, ஆணையாக பிறப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சில ஆணைகள், அதுக்கு செயல்முறை ஆணைகள் அப்படின்ட்டு தனியாக பேர் உண்டு. அது இதில் வராது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து போடக்கூடிய சில செயல்முறைகள் ஆணைகள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்யுங்கன்னு கிளை ஆணை, கிளைத்துறைகளுக்கு, கிளை அலுவலகங்களுக்கு அவங்களால என்ன பண்ண முடியும்,
செயல்முறை ஆணைகளை வைக்க முடியும். இங்கே வந்து ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவலில் மத்திய அரசில் பணிபுரியக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரியிலேருந்து இவங்களுக்கு வச்ச லெட்டரை பேஸ் பண்ணி இவங்க சொல்கிறாங்க. ப்ளஸ் ஃப்ரம் த ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் கிரிவன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங். இது யாருக்கு கீழே இருக்குது? மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல். அது யாருன்னா பாரத பிரதமர், மாண்புமிகு பாரத பிரதமருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை தான் பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் குறை மற்றும் ஓய்வூதியம் அமைச்சகம். ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் மட்டும் கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் கிரிவன்சஸ் இதுக்கும் உள்ள ஒரு அதிகாரம் கொண்ட அமைச்சராகவும் அவர் இருக்கிறார். அவங்களுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரியிலிருந்தும் ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது எஃப் நம்பர் 360399/1/2019, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஆர்ஏஎஸ் டேட்டட் 19/1/2019. இந்த ரெண்டு ரெஃபரன்ஸையும் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, புதிதாக சில சர்க்குலர்ஸை கொடுக்குறாங்க கீழமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு. ஸோ அட்டென்ஷன் ஆஃப் தி கலெக்டர்ஸ் இஸ் இன்வைட்டட் டு த ரெஃபரன்சஸ் சைட்டட். அதாவது 2 லெட்டர் வந்திருக்குது, இதை நான் வந்து உங்களுடைய கவனத்துக்கு கொண்டுட்டு வர்றேன். என்ன செய்யணும்? த இன் பர்சியூவன்ஸ் ஆஃப் இன்சர்ஷன் ஆஃப் கிளாஸஸ் 15(6) in the Constitution of India, வைட் தி கான்ஸ்டியூஷன் 103rd amendment, அதாவது 103வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து அரசியலமைப்பில் 15(6)ங்கிற ஒரு பிரிவையும் 16(6)ங்கிற ஒரு பிரிவையும் இன்சர்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, உள்ள நுழைச்சிருக்கிறாங்க இல்லையா 2019ல். அதை தொடர்ந்து இன் ஆர்டர் டு எனேபிள் தி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், அதாவது 15 எல்லாருக்குமே தெரியும், ஜாதி பால் இனம் அடிப்படையில் பாகுபாடு படுத்தக்கூடாது, ஆனால் பெண்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அந்த பிரிவினன் கீழ் ரிலாக்ஸேஷன் இருக்கிற மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன் ஆர்டர் டு எனேபிள் the economically weaker section who are not covered under the existing scheme of reservation for scheduled caste, scheduled tribes and socially educationally backward class to receive the benefits of reservation on the preferential basis in civil post and services in Government of India and admission in educational institution Government of India have notified to provide 10% reservation to EWS in central government post and services and for admission in educational institutions. First விளக்குறாங்க என்னன்னா 103வது சட்ட திருத்தத்தின் படி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 15வது 16வது விதியில் நான் சொன்னேன், பெண்களுக்கோ ஷெட்யூல் கம்யூனிட்டிக்கோ ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கோ சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸஸ்க்கோ ரிசர்வேஷன் இருக்குது. கரெக்டு தானே? பிசிக்குனா எவ்வளவு, எம்பிசிக்குனா எவ்வளவு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓபிசின்னு கொடுத்து அதுக்கு இத்தனை சதவீதம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் இல்லாமல் புதுசாக வர்றவங்க, அதாவது ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கு ஜென்ரல் தான், அவங்களுக்கு ரிசர்வேஷனே கிடையாது. அவங்களில் எக்கனாமிக்கலி பேசிஸில், அதாவது அவங்க இடபிள்யூஎஸ் என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கக்கூடியவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மத்திய அரசுடைய பணிகள்லையும், நல்லா கவனிக்கணும், மாநில அரசு கிடையாது, மத்திய அரசுடைய பணிகள்லையும் கல்வி நிலையங்கள்லையும் அவங்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கு இந்த 10% ரிசர்வேஷன் அப்படிங்கிறத 103வது சட்ட திருத்தத்தின் கீழ் நம்மளுடைய மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கிறாங்க. சரி, இப்போ யார் ஒருத்தர் எலிஜிபிள் ஃபார் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறதுக்கான நார்ம்ஸையும் கொடுக்குறாங்க. ஆஸ் பர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மெமரண்டம் இன் ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் சைட்டட், இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, இந்த இடத்தின் அடிப்படையில் த பர்சன் ஹூ ஆர் நாட் கவர்ட் அண்டர் த எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் ஆஃப் ரிசர்வேஷன், அதாவது என்ன சொல்ல வராங்க, ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு சொல்ல மாட்டேங்காங்க, எஸ்சி எஸ்டி பிசி இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது பிராமின்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இந்த கம்யூனிட்டின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாமல் பொதுவாக அவங்க சொல்கிறது சோஷியலி பேக்வர்டு கிளாஸ் இல்லாமல், ட்ரைப்ஸ் இல்லாமல், ஷெட்யூல்டு கேஸ்ட் இல்லாமல், ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் ஆஃப் ரிசர்வேஷன், ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற எந்த ஒரு ரிசர்வேஷனை அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பர்சன் தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்காக இவங்க வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு மட்டும் சொல்லலாம், எந்த ஜாதின்னு அடையாளப்படுத்தலை. சரிங்களா? ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை எடுத்துக்கொள்ள முடியாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா? அவங்களுடைய ஃபேமிலி கிராஸ் ஆனுவல் இன்கம் 8 லட்சம் அதற்கு கீழே இருக்கிறவங்கள தான் இந்த ரிசர்வேஷனுடைய பெனிஃபிட்டாக இருக்க முடியும், பெனிஃபிஷரியாக இருக்க முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிராஸ் ஆனுவல் இன்கம், நெட்டு கிடையாது. அதாவது ஒரு மாதத்துக்கு 8 லட்சம், வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு கொண்டு வர்றவங்கள அவங்க சொல்லலை. 8 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய சம்பளமோ இல்லை பொதுவான சம்பளம், அதில் டேக்ஸ் டிடக்ஷனுக்கு முன்னாடி
அதோடைய சிபிஎஸ், பெனிஃபிஷரிஸ் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேலரி வாங்குறோம்னா கிராஸ் சேலரி, அதுலேருந்து நம்மளுடைய பெனிஃபிட் சிபிஎஸ்லாம் பிடிச்சிட்டு தான் நமக்கு நெட் சேலரி தர்றாங்க. அப்போ அவங்க அந்த கிராஸ் சேலரியே 8 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த ரிசர்வேஷன் கீழே வருவாங்க. புரிதுங்களா உங்களுக்கு? அவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, மோரோவர் இதோட சேர்த்து the person whose family owns or possession any of the following assets shall be excluded from the being identified as EWS irrespective of family income. ஃபேமிலி இன்கம் இல்லாமலும் கூட, ஃபேமிலி இன்கம் பற்றி பிரச்சனையே கிடையாது, அப்படி இல்லாமலும் கூட சில பர்சன் அவங்களுடைய ஃபேமிலியுடைய அசட்ஸ் 5 ஏக்கர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட், 5 ஏக்கர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் அபோவ், ஒருத்தர் குடும்பத்தில் 5 ஏக்கருக்கு மேலே விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்களோ, ரெசிடென்டல் ஃப்ளாட் ஆஃப் 1000 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் அபோவ், வீடு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயோ, ரெசிடென்டல் பிளாட் ஆஃப் 100 ஸ்கொயர் யார்டு அண்ட் அபோவ் நோட்டிஃபைடு முனிசிபாலிட்டிஸ், ரெசிடென்டல் பிளாட் ஆஃப் 200 ஸ்கொயர்ஸ் அண்ட் அபோவ் இந்த ஏரியா அதர் தென் நோட்டிஃபைடு முனிசிபாலிட்டி. இந்த மாதிரி சொத்து வச்சிருக்கிறவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணணும், அதாவது சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. இவங்களை இடபிள்யூஎஸ்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் டெஃபினிஷன் ஆஃப் ஃபேமிலி. அப்போ ஃபேமிலினா என்ன? குடும்பத்தில் யார் வருவாங்க? இந்த ஃபேமிலினா அக்கா வீட்டுக்காரரு, அம்மா, மாமியார், மாமனார் இப்படிலாம் வருமானு கேட்டால் டெஃபினிஷனையும் சொல்லிடுறாங்க. த ஃபேமிலி ஃபார் திஸ் பர்பஸ், இந்த பர்பஸ்க்காக மட்டும் வில் இன்க்ளூட் த பர்சன் ஹூ சீக்ஸ் பெனிஃபிட் ஃபார் ரிசர்வேஷன். யார் ரிசர்வேஷன் கேட்காரோ அவருடைய பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ் பிலோ 18 இயர்ஸ் அண்ட் ஹிஸ் ஆர் ஹர் ஸ்பவுஸ் அண்ட் சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் மட்டும்தான். அதாவது இந்த ரிசர்வேஷனை ஒருத்தர் கேட்குறார். இப்போ நான் வந்து ரிசர்வேஷன் கேட்குறேன்னா என்னுடைய அப்பா அல்லது அம்மா, இவங்க என்னோட ஃபேமிலி, என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பிலோ 18 இயர்ஸ் இருந்தால் அவங்களும் என்னோட ஃபேமிலி. 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கார், என்னோட அண்ணன் வந்து 19 வயசு இருக்கார், அவர் 5 ஏக்கர் இடம் வச்சிருக்காரு, 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு, அவர் எனக்கு வரமாட்டார், ஃபேமிலி கிடையாது. பிலோ 18 இயர்ஸ் அண்ட் ஆல்சோ ஹிஸ் ஸ்பவுஸ் ஆர் ஹர் ஸ்பவுஸ். அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி அல்லது நான் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவன், அவங்க ஃபேமிலியில் வருவாங்க. அண்ட் எனக்கு கீழே 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரன், 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சில்ட்ரன் தேவை கிடையாது, இவங்கெல்லாம் வருவாங்க. சரி, இப்போ எலிஜிபிள் ஃபார் இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட். இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கக்கூடியவங்களுக்கு என்ன கொடுக்காங்க? அந்த இன்கம் ஷுட் இன்க்ளூட் இன்கம் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஃப்ரம் ஆல் சோர்ஸ். அதுக்காக நான் கவர்மெண்ட்டால் தான் பார்க்க, அப்படி கிடையாது. அவங்க சேலரியாக இருக்கலாம், அவங்க அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், அவங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், ப்ரொஃபஷனாக இருக்கலாம், எல்லாத்தையும் சேர்க்கணும். அண்ட் இட் வில் பி த இன்கம் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர் ப்ரியர் டு த இயர் ஆஃப் அப்ளிகேஷன். அதாவது இனிமே வர்றதுக்கு சொல்லக்கூடாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணி காமிக்கணும். த இன்கம் அண்ட் அசட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஆர் மென்ஷன்ட் அபவ் has to be certified by the Taluk Tahsildar in the format prescribed in Annexure 2 along with Annexure 3. யார் இந்த இன்கம் வந்து உறுதிப்படுத்தணும்? தாசில்தார் வந்து உறுதிப்படுத்தணும். சர்டிஃபிகேட் இஷ்யூட் வித்தவுட் திஸ் அனெக்ஷர் வில் பிகம் இன்வாலிட். சப்போஸ் அனெக்ஷர் 2 அனெக்ஷர் 3 இணைப்புகள் கொடுக்குறாங்க இந்த லெட்டர்ஸில், அந்த இணைப்புகளில் ஏதாவது ஒரு இணைப்பு இல்லைனாலும் அந்த சர்டிஃபிகேட் இன்வாலிடாக மாறுது. The தாசில்தார் while issuing this income and asset certificate should carefully verify all relevant documents. எல்லா டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஏமாற்றி கொடுத்துடக்கூடாது. ஆஸ் பர் தி GO நம்பர் 1509 ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டேட்டடு 1991 wherein details guidelines have been issued. அதில் கொடுத்துருக்குறோம், அதில் இருக்குது. அதன் அடிப்படையில் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்காக நீங்கள் மறுபடியும் இந்த லெட்டரில் கைட்லைன்ஸை ஃபுல்லாத்தையும் உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே உள்ள GO 1509, நான் 1991 உள்ள GO இருக்குது, அதை போய் பாருங்கள். wherein details guidelines have been issued regarding documents to be verified for the issuance of income certificate. அப்போ தாசில்தார் என்ன சர்டிஃபிகேட்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது அதில் தான் இருக்குது. ஒரு தாசில்தார் எதன் அடிப்படையிலலாம் கேட்கணும் இந்த சர்டிஃபிகேட்டு, என்னெல்லாம் கொண்டுட்டு வர சொல்லணும். சும்மா ரேண்டமாக இவரே கேட்கக்கூடாது, எனக்கு அந்த சர்டிஃபிகேட் தான் இந்த சர்டிஃபிகேட் தான் கேட்கக்கூடாது. அந்த ஜியோவில் சைட் பண்ணியிருக்கு, அதிலே கைட்லைன்ஸ் இருக்குது, அதுபடி தான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. த ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை த ஃபேமிலி இன் எ வில்லேஜ் டவுன் ஹேஸ் டு பி வெரிஃபைட் பை த கன்சர்ன்ட் VAO. ஒருவேளை சம்பளத்தை சொல்லாமல் ஒருவேளை அவங்களுடைய சொத்துக்களை, அவங்களுடைய நிலங்களெல்லாம் பார்க்கணும். சில பேருக்கு நிலத்தை காட்ட மாட்டாங்க, என்ன செய்யறதுன்னா அந்த VAO போய் பார்க்கணும். பிசைட்ஸ் வெரிஃபிகேஷன், இதுக்கு மத்தியில் இதை மட்டும் இல்லாமல் வெரிஃபிகேஷன் ஆஃப் வில்லேஜ் அக்கௌண்ட்ஸ், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஷுட் ஆல்சோ கண்டக்ட் லோக்கல் என்கொயரி. சும்மா சொத்தை மட்டும் நான் பார்த்தேன் அதில் இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது, என்கொயரி பண்ணணும். பக்கத்தில் உள்ளவங்க, கிராமத்தில் உள்ள வீடு பக்கத்தில் உள்ளவங்க போய் விசாரிக்கணும். அதான் சொல்கிறான், பிசைட்ஸ் வெரிஃபிகேஷன் அர்த்தம் வெரிஃபை பண்ணுறதுங்கிறதுக்கு போக இதையும் கேட்கணும். லோக்கல் என்கொயரி பண்ணி இதையும் தரணும். அதுக்கப்புறம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், டெப்டி தாசில்தார் ஷுட் ஆல்சோ கண்டக்ட் டிஸ்கிரீட் இன்கொயரி பிஃபோர் ரெக்கமெண்டிங் ஃபார் இஷ்யூவன்ஸ் ஆஃப் EWS சர்டிஃபிகேட். இப்போ தாசில்தாருக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஆரையும் டெப்டி தாசில்தார் எல்லாருமே கண்டக்ட் டிஸ்கிரீட் இன்கொயரின்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரீட்னா இது ஒரு பெரிய ப்ராசஸாக மாறுதே,
அப்போ விஏஓ ஆர்ஐ டெப்டி தாசி பெரிய லேட் ஆயிருமேன்னா அதான் டிஸ்கிரீட் என்கொயரிங்க. டிஸ்கிரீட்னா வேகமான ஒரு விசாரணையை விவேகமாக நடத்த வேண்டும். விவேகமாக அப்படின்னு அர்த்தம். விவேகம் என்னது அர்த்தம்? அவசரப்படுத்தவும் கூடாது, மெல்லப்படுத்தவும் கூடாது, கரெக்டாக பார்த்து பொறுமையாக விசாரித்து கொடுக்கணுங்கிறாங்க. அதான் டிஸ்கிரீட்ஸ். அடுத்தது தாசில்தார் ஷுட் அப்டைன் எ செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த பிரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட் ஃப்ரம் த அப்ளிகண்ட் டியூலி authenticated by the notary public in annexure 1 to the circular along with applications in format 1 to ensure the guidelines the genuineness of the information furnished by the application. அந்த தரக்கூடிய தகவல்கள் எல்லாமே விண்ணப்பதாரர் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட வடிவத்தில் தான் அதை வாங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. immediately after issue of the income and asset certificate by Tahsildar, all such certificates should be uploaded in the district website. A press release may also be issued by collector to disseminate information about certificate issued. அதாவது வருமான சொத்து சான்றிதழ் தாசில்தார் கொடுத்த உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து மாவட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்ச பிறகு இந்த தகவல்கள் வழங்கப்பட்ட சான்றிதழ் பற்றிய தகவல்களை பரப்புவதற்காக ஆட்சித்தலைவர் என்ன பண்ணலாம், ஒரு பப்ளிக் ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Therefore, all the district collectors are directed to instruct the concerned officer to follow the above guidelines. என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்க்ரப்லோஸ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டிப்பாக ஸ்க்ரப்லோசி அப்படிங்கிறது என்னென்னா எந்த விதமான பிழையும் இல்லாமல், தவறுகள் இல்லாமல், வித்தவுட் எனி ஒமிஷன், எதையும் மிஸ் பண்ணாமல், வைல் இஷ்யூவிங் த இன்கம் அண்ட் அசெட் சர்டிஃபிகேட் ஃபார் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன். த ரெசிப்ட் ஆஃப் சர்க்குலர் மே பி அக்னாலேஜ்ட். அப்படின்னா சுற்றறிக்கை கிடைத்தவுடன் உடன் ஒப்புதல் செய்ய வேண்டும். அதாவது இப்போ இந்த சுற்றறிக்கை எனக்கு வரலை, எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லிடக்கூடாதுங்கிறனால ஃபஸ்ட் எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்காக 12வது பாயிண்ட், த ரெசிப்ட் ஆஃப் சர்க்குலர் மே பி அக்னாலேஜ்டுனா நீங்கள் எனக்கு சுற்றறிக்கை கிடைச்ச உடனே எனக்கு ஒப்புதல் அனுப்பிடணும் அப்படின்னு கொடுத்துட்டு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போட்டிருக்காரு, கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், ஆல் கலெக்டர்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் கமிஷனரு, ஏசி ஃபார் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. மேற்காணும் சுற்றறிக்கையானது பொருளாதாரத்தை நலிவடைந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீடை வழங்க இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட 103வது சட்டத்திருத்த அடிப்படை சில விதிமுறைகள் மற்றும் வரையறையை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தி வருவாய் நிர்வாக ஆணையரால் 4/5/2019 அன்று சுற்றறிக்கையாக வெளியிடப்பட்டது. இந்த சுற்றறிக்கை நன்கு வாசித்து பின்னர் வினாக்களுக்கு விடையளிக்கவும். மேற்காணும் சுற்றறிக்கையில் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி தரத்தில் கடிதம் வெளியிட்டிருப்பவர் யாரு? உங்களுக்கு கூடுதல் தலைமைச் செயலர், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி. மேற்காணும் சுற்றறிக்கையில் இந்திய அரசாங்கத்தின் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அமைச்சகத்தின் செயலாளரிடமிருந்து பார்வையில் காட்டப்பட்ட கடிதம் என்ன? லெட்டர் நம்பர் F399/1/2019 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேட் 19/1/2019. மேற்காணும் சுற்றறிக்கையில் இந்திய அரசியலமைப்பில் புதிதாக சேர்க்கப்பட்ட பிரிவுகளாக அடையாளம் காட்டப்படும் பிரிவுகள் எது? 3க்கு ஏ பிரிவு 15/6, பிரிவு 16/6. இணைப்பு 2 மற்றும் 3 வழங்கப்பட்ட குடும்பத்தின் சொத்து மற்றும் வருமானத்தை சான்றிதழ் வழங்க யாருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளது? தாசில்தார். சுற்றறிக்கை எண் 4/2019 யாருடைய பேரில் வெளியிடப்பட்டுள்ளது? யாருடைய பேரில்? கூடுதல் தலைமைச் செயலாளர் அல்லது வருவாய் நிர்வாக ஆணையர், ஏ மற்றும் பி. ஸோ இது பொதுவாக ஒரு கொஸ்டின் ஃபார்மெட், ஒரு டாக்குமெண்ட்டோடைய மொழிபெயர்ப்பை புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷில் இருக்கிற டாக்குமெண்ட்டை தமிழில் மொழிபெயர்த்து அதோடைய சில கேள்விகள் கேட்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ.